அடிக்கிற வெயிலுக்கு நல்லா கூலிங்கான வெள்ளரிப்பழம் ஜூஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமாங்க. ஃபஸ்ட்டு வந்து பாதாம் பிசின் ஒரு 3/4 ஸ்பூனை வந்து தண்ணி டபுள் த அமௌண்ட் ஊற்றி ஊற வச்சுருங்க. ஒரு 3 to 4 ஹவர்ஸில் பார்த்தீங்கன்னா நல்லா ஜெல்லி மாதிரி ஆகிடும். நம்ம தோட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வாரத்தில் 2 நாளாச்சும் வந்து வெள்ளரிப்பழம் அறுவடை பண்ணுற மாதிரி தாங்க இருக்குது. அது நல்லா செடியிலேயே பழுக்க விட்டு எடுக்கிறங்களா, நல்லா மாவு மாதிரி சூப்பராக இருக்குதுங்க. கனிக்குட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரிப்பழத்தில் வந்து சக்கரை தொட்டு அப்படியே சாப்பிட பிடிக்க மாட்டேங்குது. சரி அவனுக்கு தான் ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இருந்தேனுங்க. அது நல்லா செடியிலே பழுக்க விட்டதுனால நல்லா மாவு மாதிரி இருக்கிறதுக்கு அதுக்கு தோல் நீக்கிறதுக்கு ஈஸியாக இருந்ததுங்க. தோல் நீக்கிட்டு அந்த உள்ள இருக்க வெள்ளரி பழத்தை மட்டும் குட்டி குட்டியாக கட் பண்ணிங்க. ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு சர்க்கரை வந்து 1.5 ஸ்பூன் to 2 ஸ்பூன் போட்டால் போதுங்க. நிறைய போட தேவையில்ல. தண்ணி கொஞ்சம் ஊற்றிக்கலாங்க. பால் ஊற்றினாலும் நல்லாயிருக்கும். நான் வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டுங்க. அந்த பாதாம் பிசின் ஊற வச்சுருந்தேன் இல்லைங்களா, இங்கே பாருங்கள் எப்படி உப்பி வந்திருக்குன்ட்டு ஒரு ஸ்பூன் ஒரு கப்பில் போட்டுட்டுங்க. இந்த வெள்ளரி பழம் ஜூஸை வந்து அதில் ஊற்றி குடித்தோம்னா எவ்வளோ சூப்பராக இருக்குங்கிறீங்க. குடிச்சிட்டே இருக்கலான்ட்டு தாங்க இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி ஜூஸ் குடிப்பீங்களான்னு கண்டிப்பாக சொல்லுங்கள்.